அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளனாதிவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 77, 78 அகழ்வரிகள். உபய பக்கங்களும் ஒன்றென காட்டிய அபய சிற்றபையில் அருட்பெருஞ்சோதி. இந்த வரிகளுக்கான விளக்கம். இதுக்கு முன் வரியில் நிராசை என்பது கூறப்பட்டது. நிராசை கொண்டோர் மனம் எப்படி இருக்கும் என்பது இந்த வரியில் கூறப்படுகிறது. இன்பம் துன்பம், ஏங்கல் சலித்தல், உண்டு இல்லை, வெறுப்பு வெறுப்பு, நல்லது கெட்டது, புண்ணியம் பாவம், ஏற்றம் இறக்கம், செல்வம் வறுமை என்பன ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏற்படும் 2 பக்கங்களாகும். அந்த இரண்டையும் சமமாக யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களே ஞானிகள் ஆவர். நடப்பதெல்லாம் இறைவன் செயலன்றி நம் செயல் யாதொன்றும் இல்லை என்னும் சீரிய கொள்கை உடையோரும் அவர்களே ஆவர். அப்படிப்பட்ட ஞானிகளுக்கே பயமற்ற அபய வாழ்வு தருகின்ற சிற்சபை அருட்பெருஞ்சோதி. நிராசை கொண்ட மனமுடையவர்களால் மட்டுமே இன்பம் துன்பம் அனைத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ள இயலும். இந்திரியங்களும் கரணங்களும் மாயையின் தொடர்பு இல்லாமல் இருக்கும். எனவே மாயையின் விளைவாகிய கர்மம், அதாவது செயல்பாடு இருக்காது. மேலும் யார் இன்பம் துன்பம் போன்ற அனைத்தினையும் சமமாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு எதை பற்றியும் பயம் இருக்காது. அதனால்தான் அபய சிற்றபை என்று கூறப்பட்டது. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளனாதிவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.